மா இன்டி பங்காரம், எங்கள் தங்கம். சமந்தா வந்து இதில் மெயின் ஹீரோயின் எல்லாமே சமந்தா தான். சமந்தா வந்து இந்த படத்தில் நடித்ததை தாண்டி அவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க. இப்போது போன மாதம் தான் பிளாஸ்ட்ன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருந்தாலும் அது வந்து ஒரு விதமான ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். அது யாராலையுமே மறுக்க முடியாது. அந்த படம் வந்து கம்மியான பட்ஜெட்டில் எடுத்தாலும் பயங்கரமான ஒரு கலெக்ஷனை பார்த்தது. அதே வரிசையில் இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே நமக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான், இது வந்து வேற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் படத்துக்குள்ளே போனேன். படம் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன், அவங்க பையனும் மருமகளும் தங்கச்சியோட கல்யாணத்திற்காக திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் அது எப்படி ஒரு மருமக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சமந்தாவோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஒரு பிரச்சனை திரும்ப வரும். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஹோல் கதையுமே. இதில் சமந்தா வந்து ஆரம்பத்தில் ஒரு குடும்ப பெண்ணாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க நடித்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேக்டு சீனாக தான் அந்த சீன் இருந்தது. எப்பயுமே ஒரு படம் வந்து இன்டர்வலில் இப்படி முடியுது அப்படின்னா அடுத்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஓடி வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த இன்டர்வல் இருக்கணும். ஆனால் இந்த இன்டர்வல் வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு இன்டர்வலாக தான் இருந்தது. ரொம்ப தெரிக்கிற ஒரு இன்டர்வல்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா அந்த வில்லன் வந்து எந்த அளவுக்கு கொடூரமானவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கே நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த கதை சொல்கிற விதம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் லேகாக தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக தெரிக்க போகுது அப்படின்னு நினச்சா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து அந்த வில்லன் பேசுகிற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க. அது அந்த டைமில் வந்து சமந்தா எப்படி பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொர்ணா அப்படின்ற ஒரு பெண்ணை மட்டுமே வைத்து நகரக்கூடிய ஒரு படம். அந்த சொர்ணா எப்படி வந்து ஜான்சி ஆகுறாங்க அப்படின்றது தான் படத்தோட ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்து இருக்குது. இந்த சொர்ணாவை விட்டுட்டு ஜான்சியை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வில்லனும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணுறாரு. சரி, இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னா, நான் தெலுங்கு படம்னும் போது எப்பயுமே ஒரு விதமான மசாலாக்கள் பயங்கரமாக இருக்கும். இது இப்படி பண்ண போகிறாங்க, அப்படி பண்ண போகிறாங்க, அடித்தா பறப்பாங்க, ஒரு வாட்டர் டேங்க் உடஞ்சி விழுவோம், பஸ்ஸு 2ஆக போவோம், இந்த டயர் எல்லாம் தெரிச்சிக்கிட்டு போவோம், அந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் சமந்தா அடித்தா எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருந்தது. வந்து அடித்த உடனே கீழே விழுவுற மாதிரி ஒரு 5 அடி தள்ளி போய் விழுவுற மாதிரி அளவுக்கு தான் இருந்தாங்க. பயங்கரமான இந்த தெலுங்கு மசாலா இதெல்லாம் இதில் வந்து சேர்த்துல. அப்புறம் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்ன அந்த கதை தான். இது வந்து இன்னும் உள்ளே வந்து நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாமோ, நிறைய டெவலப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்களோ ஸ்டோரியை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்லைன் மாதிரி தான் ஸ்டோரியும் இருக்குது அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு வந்து வில்லன் இந்த மாதிரி வருவான், பழி வாங்கணும்னு நினைப்பான், திரும்ப வந்து சமந்தா அவங்களை அடித்து கொண்டுருவாங்க. அது வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நிறைய சீன்ஸும் அதே மாதிரி தான் இருந்தது. சமந்தாவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருந்தது, அதை வந்து குறை சொல்லவே முடியாது. கிளைமேக்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு சீன் என்னென்னா, இந்த ஒரு ஃபைட்டில் வந்து கன்று கையில் வந்ததுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸில் அவங்க ஒரு 5-6 பேர்த்த சேர்த்து பழப்பாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி படத்தில் ரொமான்ஸ் இருக்கானா, ரொமான்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கிற அந்த ஆர்டினரி டாக்கு அந்த மாதிரி தான். 2 பேரும் சேர்ந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி கூட சீன் கிடையாது. மற்றபடி படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம். இது வந்து கமர்ஷியல் எலமெண்ட்டு இவங்க பாஸ்ட்டை காமிக்கணுன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எப்பயுமே ஒரு பெரிய வீடு அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வர்ற மருமகள் வந்து நல்லா படிச்சிருக்கணும், நல்லா பாட்டு பாடணும், நல்லா சமைக்கணும், எங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு தானே இங்கே வந்து நல்ல மருமகள் அப்படின்ற ஒரு இதே கொடுக்குறாங்க. இதில் வந்து அதை உடச்சி நான் வந்து உங்கள் எல்லார் உயிரையும் காப்பாற்றுவேன், அதுதான் எனக்கு தெரிஞ்சது, அந்த விஷயத்தில் நான் நல்ல மருமகள் தான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு டைலாகே வச்சு படத்தில் வந்து ஒரு நல்ல ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஓரியன்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பெருசாக பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஸ்டோரி கொஞ்சம் கமர்ஷியல் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கதையில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி இது எதனால் துரத்துறாங்க, இது வந்து என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளாஸ்ட்டை தான் சொல்லணும். பிளாஸ்ட் வந்து சின்ன கதை, ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க.
அந்த விஷயம் வந்து நல்லாவே இருந்தது பிளாஸ்ட்ல. அதே மாதிரியே இதுலேயும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா படம் வந்து கேமரா ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காரு ஓம் பிரகாஷ். இந்த மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பாணியில் வந்து மியூசிக் தனியாகவே தெரியுது. ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. அந்த வில்லன் என்ட்ரி அப்போல்லாம் ஒரு மியூசிக் வருது, அதெல்லாம் மைண்ட்லேயே இல்லை எனக்கு. இப்போ இந்த என்ன 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 பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நிறைய ஸ்லோ மோஷன் சீக்வன்ஸ் ஆட் பண்ணி இன்னும் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் உள்ளே தெரிச்சு விட்டு பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டோரின்றது ஸ்ட்ராங் எலமெண்ட் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது கமர்ஷியலை உள்ளே கொண்டாவது நீங்கள் வந்து இன்னும் நல்லாவே இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் தவற விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். படத்தில் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமந்தா, அதுக்கப்புறம் கௌதமி, இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரியும். அவங்க 2 பேர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஃபேமிலின்னும் போது நிறைய பேர் வந்து இருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. சமந்தாவுக்கு தான் குறைஞ்சது 85% ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து சமந்தா தான். ஒரு நிமிஷம் மட்டும்தான் சமந்தா இல்லாமல் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி எல்லா சீன்லேயுமே வந்து சமந்தா வராங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க, என்னை வந்து நடிக்கிறதுக்கு யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. அந்த பெரிய விஷயத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வேறு இருந்தது. அப்புறம் மன ரீதியாகவும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. டிவோர்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அவங்களுக்கு வந்து இந்த படத்தின் மூலியமா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ இல்லையோ நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். சமந்தானாவே கிளாமருக்கு அவங்கள வந்து யூஸ் பண்ணுவாங்க, லவ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஒரு உமன் சென்ட்ரிக்கான ஃபிலிம் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும்னு நினைக்கிறேன். புஷ்பாவில் வந்து ஊ அண்டாவா பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து கிளாமர் சாங் ஆடுறவங்க அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தாம இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து அவங்க நடிச்சது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த படத்தோட வில்லன் வந்து காந்தாரா 2ல வந்து அரசரா அவர் வரல, குல்ஷான், அவர் தான் இதுல வந்து நல்லா பாடி ஏற்றி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கோபாத் ஃபீல் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல். அவங்க வந்து ஜெயில் சீக்வன்ஸ்லேயே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஒரு சைக்கோபாத் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய சீன்ஸில் அவர் வந்து ஆற்றுல ரத்தத்தோட கையை கழுவுற மாதிரி நிறைய சீன் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. இவன் கொடூரமானவன், இவன் வந்து பயங்கரமான வில்லன், இவன் வந்து ரத்தத்தை ரொம்ப பிடிச்சி எல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப அந்த சீனை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு சின்ன ஷார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போல்லாம் அந்த திரும்ப திரும்ப காமிச்சது ரொம்ப லேக் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. பஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் வந்து இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய நான் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் பெருசாக இல்லை. அது ஒரு ஏமாற்றம். இப்போ இருக்க உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே, உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்னா எக்ஸாம்பிள் மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு பெண் எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு பெண் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்கும். அவங்க வந்து 10 பேர் 20 பேர் அடிக்கிறாங்க அப்படின்றதும் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அதே உமன் சென்ட்ரிக் ஃபிலிமு ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய இடத்துல ஒரு பெண்ணை போட்டு அது வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. அதே பிரச்சனைகள், அதே 20 ஃபைட்டு, அதே 30 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறது, அதே கையை உடைக்கிற சீனு, ரத்தம் வர்ற சீனு அப்படின்ற மாதிரி இருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு ஆணுக்கு பதிலாக ஒரு பெண் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இது உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படின்னு காமிக்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இல்லை பெண்கள் வந்து 30 பேர் அடிப்பாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக இதை பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஓவராலாக பார்த்தோம்னா இது உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். பிளாஸ்ட்டும் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். ஆனால் இந்த உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்து கமர்ஷியல் எலமெண்ட்டாக கொண்டு போகிறது சரியாக படலைன்னு தான் நான் சொல்லுவேன். விமன் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி முன்னேறுறாங்க அப்படின்றத காமிக்கிறத விட்டுட்டு நம்ம அவங்களும் சண்டை போடுவாங்க, அவங்களும் 20 பேரை போட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறது நம்ம இன்னும் அந்த கமர்ஷியல் உலகத்திலேயே தான் இருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓவராலாக படம் எப்படி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னா, நீங்கள் ஒன் டைம் வாட்சபிள், நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது, போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போய் படம் பார்க்கலாம். சமந்தாவோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம், அவங்களோட டிஃப்ரெண்ட்
டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்க அந்த ஜான்சின்ற பேரை வச்சு இதை கொண்டு போயிருப்பாங்க. ஜான்சின்றவங்க வந்து ஒரு கேங்கில் இருந்தாங்க. அந்த கேங் வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, அங்கே தான் இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து கொண்டு போன விதம் நல்லா தான் இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னரா இல்லை கமர்ஷியலா இல்லை ஏஜென்ட் டீனா மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது எல்லாம் கலவையாக கொடுக்கக்கூடிய ஒரு படம். என்கிட்ட ஒருத்தன் வந்து இது வந்து அண்டாவா மாதிரி ஏதாவது பாட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் அதை டேய் என்னடா இன்னும் சமந்தானாவே உங்களுக்கு அண்டாவா தான் ஞாபகம் வருமா, அதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படம்லாம் ஞாபகம் வராதா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே புடவையில் மட்டும்தான் வராங்க. சண்டை போடுறது எல்லாமே சாரியில தான். அந்த விஷயம் வந்து நல்லாவே எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி பேஸ்டாக வர்ற ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி காமிக்கிறது நல்லாவே இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கு மசாலா அதிகமாக இருக்கும்னு நினச்சி போன படத்தில் தெலுங்கு மசாலாவும் கம்மி, ஸ்டோரியும் பெருசாக கிரிப்பிங்காக இல்லை அப்படின்னும் போது படம் ரொம்பவே சொதப்பல்ல இருந்திருக்கணும். ஆனால் சமந்தான்ற ஒருத்தர் வந்து படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்.